ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டோட முக்கிய நகரங்களில் ஒன்றான சேலம் நகரத்தை பார்க்க போகிறோம். நாங்கள் சென்னையிலேருந்து காரில் மத்தியானம் ஒரு 12 மணிக்கு கிளம்பினோம். நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் சேலத்துக்கு பக்கத்தில் ஹரூர்னு ஒரு ஊரில் இருந்தோம். அப்போ நிறையா தடவை சேலத்துக்கு போயிருக்கோம். கிட்டத்தட்ட 40 வருஷம் கழித்து அந்த சேலத்துக்கு இப்போ போகிறத நினச்சா ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். இந்த வீடியோவுக்காக சேலத்தை பற்றின விஷயங்களை சேகரிக்கும் போது தான் அவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் தெரிய வந்தது. இந்தியாவிலேயே பிரிட்டிஷார் ஆட்சி காலத்திலேயே உருவாக்கப்பட்ட முதல் மாவட்டம் இதுதானா. சேலத்தை இந்தியாவோட ஸ்டீல் சிட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சேலம் ஸ்டீல் பிளான்ட் பற்றி நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை தவிர ஏராளமான தொழில்கள் நடக்கிற பெரிய தொழில் நகரம் அது. மேற்கு நோக்கி பயணம் பண்ணுறதுனால சூரிய அஸ்தமனம் அத்தனை அழகாக இருந்தது. நாங்கள் சேலத்துக்கு போய் சேரும்போது ராத்திரி 7 மணி ஆகிடுது. நாங்கள் ஒரே ஒரு நாள் தான் சேலத்தை தங்க போகிறோங்கிறதுனால ஹோட்டலில் செக்இன் பண்ணின உடனே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே கிளம்பி இந்த ஊரோட முக்கிய கோவிலான கோட்டை மாரியம்மன், சுகவனேஸ்வரர் கோவில் ரெண்டுத்துக்கும் போயிட்டோம். ஒரு காலத்தில் சேர நாட்டை சேர்ந்த சிற்றரசர்கள் இங்கே இருக்கும்போது அவங்களுக்காக கோட்டை ஒன்று கட்டிண்டு அதுக்குள்ளே இந்த மாரியம்மன் கோவிலையும் ஒரு பெருமாள் கோவிலையும் கட்டினாங்களாம். அதனால தான் இந்த அம்மனுக்கு கோட்டை மாரியம்மன் அப்படின்னு பேர் வந்ததான். இங்கே நல்ல தரிசனத்தை முடிச்சுன்னு இங்கேருந்து நடக்கிற தூரத்தில் இருக்கிற சுகவனேஸ்வரர் கோவிலுக்கும் போனோம். இந்த கோவில் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுகபிரம ரிஷி தனக்கு ஏற்பட்ட சாபத்திலிருந்து நிவர்த்தி அடையிறதுக்காக இங்கே இருக்கிற சிவபெருமானை வழிபட்டு சாப விமோச்சனம் அடைஞ்சதுனால இவருக்கு சுகவனேஸ்வரர் அப்படிங்கிற பேர் வந்துதான். கோவிலுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே இருக்கிற விநாயகர் பேர் குறும்ப விநாயகர். மூலவர் சுகவனேஸ்வரர் லிங்க வடிவில் கொஞ்சம் சாஞ்ச நிலையில் இருக்கார். அம்பாள் பெயர் ஸ்வர்ணாம்பிகை, தமிழில் செம்பொன் நாயகி. இந்த கோவிலில் கல்லாலான 2 துவஜஸ்தம்பங்களும் அழகான ஒரு புஷ்கரிணியும் இருக்குது. இந்த கோவில்லையும் நல்ல தரிசனத்தை முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு போய் டின்னர் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். மறுநாள் காலையில் சீக்கிரமே எழுந்து நல்ல ஹெவியாக பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு இந்த ஊரில் இருக்கிற மற்ற கோவில்களை பார்க்க கிளம்பிட்டோம். முதல்ல நாங்கள் சேலத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஸ்கந்தாசிரமம் அப்படிங்கிற ஒரு மலை கோவிலுக்கு தான் போக போகிறோம். நான் ஸ்கந்தாசிரமம் பற்றின வரலாற்றை சொல்லும்போது நீங்கள் போகிற வழியெல்லாமும் கவனிச்சுட்டே வாங்க. 4 பக்கமும் மலைகளால் சூழப்பட்டு அத்தனை அழகாக இருக்கிற அதே நேரத்தில் ரோட்டில் எவ்வளோ டிராஃபிக் இருக்குங்கிறதையும் பாருங்கள். சில இடங்களில் எக்கச்சக்கமாக டிராஃபிக் ஜாம் கூட இருந்தது. நாமக்கல் பக்கத்தில் இருக்கிற சேந்தமங்கலம் அப்படின்னு ஒரு ஊரில் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்வயம் பிரகாச பிரம்மேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். இவரோட பிரதம சிஷ்யர் தான் ஸ்ரீ சாந்தானந்த சரஸ்வதி சுவாமிகள். அவரது பரம குருவான ஜட்ஜு சுவாமிகளுக்கு புதுக்கோட்டையில் சென்று ஒரு அதிஷ்டானம் கட்டும்படி ஆணையிட சாந்தானந்த சுவாமிகளும் புதுக்கோட்டைக்கு சென்று அங்கு ஜட்ஜு சுவாமிகளுக்கு ஒரு அதிஷ்டானம் கட்டி அங்கு புவனேஸ்வரி அம்பாளையும் பிரதிஷ்டை செய்கிறார். அதனால அவருக்கு புவனேஸ்வரி சுவாமிகள் அப்படிங்கிற பேர் கூட உண்டு. சில வருஷங்கள் கழிச்சு அவரோட கனவுல முருகப்பெருமான் வந்து 4 பக்கமும் மலை சூழ்ந்திருக்கணும், ஒரு பக்கம் ஒரு ஓடை சலசலத்து ஓடணும், அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் இருக்கேன், எனக்காக ஒரு கோவில் கட்டு அப்படின்னு சொன்ன உடனே அவர் சேலத்தில் இருக்கிற சில ரெவென்யூ ஆஃபீஸர்ஸோட உதவியை எடுத்துட்டு இது மாதிரி ஒரு இடம் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் இந்த கிராமத்து மக்களோட உதவியோட இங்கே இந்த கோவிலை கட்டியிருக்கார். 4 பக்கமும் மலை சூழ்ந்திருக்க நடுவில் அத்தனை ஒரு ரம்யமான சூழலில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப கூட்டம் இல்லாததாலேயோ என்னமோ தெரியல, இந்த அமைதியான இயற்கை சூழலில் இருக்கிற இந்த கோவிலுக்குள்ளே நுழையும் போதே நம்ம அறியாமல் நம்ம மனசும் ரொம்ப அமைதியாகிடுறது. தியானம் பண்ணுற வழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த கோவில் ரொம்ப ரொம்ப ஏற்ற இடம். போகிற வழி முழுக்க எக்கச்சக்க குரங்குகள், கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். நம்ம இப்போ பார்க்குறது இந்த கோவிலில் பூஜை ஹோமம்லாம் நடக்கிற மண்டபம். இந்த மண்டபத்தோட 4 பக்கத்து சுவத்துலேயும் அத்தனை தெய்வங்களையும் சிலையாக வடிச்சிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குற மண்டபம் முழுக்க நம் பாரத தேசத்தோட பெரிய மகான்களோட சிலைகள் இருக்குது. மகா பெரியவாளோட சிலை இது. ஜட்ஜு சுவாமிகள், ஸ்வயம் பிரகாச சரஸ்வதி சுவாமிகள், சாந்தானந்த சுவாமிகள் 3 பேரோட சிலையும் இங்கே இருக்குது. குருக்களோட ஆசீர்வாதத்தெல்லாம் எடுத்துட்டு இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போக போகிறோம். இதுதான் மெயின் டெம்பிள். இந்த கோவிலோட முக்கிய தெய்வம் முருகப்பெருமான் தான். அவரை பார்த்துட்டு இருக்க மாதிரி அவருக்கு எதிர்த்தாப்புலேயே துர்கா பரமேஸ்வரியும் பிரதிஷ்டா ஆயிருக்கு. முருகன் சந்நிதியோட பிரகாரத்தில் நவகிரகங்களும் அவ்வளோ தேவியரோடு இருக்கிறது ரொம்ப விசேஷமாக இருந்தது. அம்பாள் சந்நிதிக்கு பக்கத்தில் ஸ்ரீ ஸ்வயம் பிரகாச சரஸ்வதி சுவாமிகளுக்கும் ஜட்ஜு சுவாமிகளுக்கும் சந்நிதி இருந்தது. இந்த கோவிலோட வெளிப்பிரகாரத்தில் பஞ்சமுக ஹேரம்ப கணபதி, தன்வந்திரி பகவான், ஸ்வர்ணாகர்ஷண பைரவர்,
தத்தாத்ரேயர், ஆஞ்சநேயர் எல்லாருக்கும் தனித்தனி சன்னதி இருக்கு. இந்த கோவிலை சுத்தி எத்தனை அழகா இருக்கு பாருங்க. இன்னைக்கு முருகப்பெருமானுக்கும் அம்பாளுக்கும் அத்தனை அழகா அலங்காரம் பண்ணியிருந்தா கோவிலை விட்டு வெளியில வந்து கூட மனசு மட்டும் அங்கேயே இருக்கு. இந்த மாதிரி கூட்டம் அதிகம் இல்லாத அமைதியான சூழல்ல இருக்கிற கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து கிடைக்கிற நிம்மதியே தனிதான். இந்த அற்புதமான மனநிலையோட நம்ம அடுத்ததா போக போறது 1008 லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிற உமையாம்பிகை சமேத அருணாச்சலேஸ்வரர் கோவில். சேலத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அரியனூர் அப்படிங்கிற ஊரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. சேலத்தில் ரொம்ப பிரபலமான விநாயகா மிஷன் அப்படிங்கிற நிறுவனம் இந்த கோவிலை கட்டி ரொம்ப அழகாக பராமரிச்சுட்டு வராங்க. மலை உச்சியில் ஒரு பெரிய சிவலிங்கம், அதை சுற்றி 1007 லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு அப்பதான் கோவிலோட அமைப்பு புரியும். பாருங்க, இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறது. 2 பக்கமும் சிவலிங்கம், ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கு முன்னாடியும் நந்தியும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. கீழே இருந்து மலை உச்சிக்கு நடந்தும் போகலாம், கார்லையும் போகலாம். ஆனால் நாங்கள் நடந்து தான் போனோம். மலை ரொம்ப ஸ்டீப்பாக இல்லாததுனால நடக்கிறது ஈஸியாக தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் அங்கங்கே நடுப்புற நிறையா சன்னதிகள் வேற இருக்குது, அதையும் தரிசனம் பண்ணணும். இது ராமர் சன்னதி. உள்ள ராமர் பட்டாபிஷேக கோலத்தில் அவ்வளவு அழகாக காட்சி தரார். ராமச்சந்திரமூர்த்தி பட்டாபிஷேக கோலத்தில். இங்கே தரிசனத்தை முடிச்சுட்டு மலையேற ஆரம்பித்தோம். போகிற வழி முழுக்க சிவலிங்கங்கள். 892 வாழைமலை நாதேஸ்வரர், ஓம் வஞ்சிலிங்கேஸ்வரர், ஓம் வாகீஸ்வரர், 895 ஓம் விஸ்வநாதேஸ்வரர். இதே மாதிரி இங்கே இருக்கிற 1007 லிங்கங்களுக்கும் 1 2 நம்பர் போட்டு அதற்குண்டான நாமாக்களையும் எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஆஞ்சநேயர் கோவில். இந்த பெரிய ஆஞ்சநேயரை கண்குளிர தரிசனம் பண்ணிட்டு அடுத்தது நம்ம போக போகிறது உமையாம்பிகை சமேத அருணாச்சலேஸ்வரர் கோவில். பெரிய கோபுரம் இப்போ தான் திருப்பணி வேலை நடந்துட்டுருக்கு. இந்த கோவிலில் நடுப்புற 17 அடி உயரமுள்ள பெரிய சிவலிங்கம் இருக்குது. அதை சுற்றி வெளிப்பிரகாரத்தில் 4 பக்கமும் 107 சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. இங்கே மூலவர் அருணாச்சலேஸ்வரர் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலில் இருக்கிற மூலவரை விட உயரமானவரா. அற்புதமான தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்தால் சுற்றி இவரை சங்ககிரி மலையோட அழகு கண்ணை கவர்றது. இப்போ நம்ம 2 பக்கமும் பார்க்கறது வில்வ மரங்கள். தினசரி பூஜைக்கு வேணும் அப்படின்னு நிறைய வில்வ மரங்கள் வளர்க்குறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வெங்கடாஜலபதி கோவில். அத்தனை ஒரு அழகான அலங்காரத்தோட திருப்பதி பெருமாள் மாதிரியே இருந்தார். இந்த கோவிலில் இருக்கிற 1008 லிங்கத்துக்கும் தினம் அபிஷேகம் பண்ணி புது வஸ்திரம் மாற்றி வில்வம் போட்டு அத்தனை அழகாக பராமரிச்சுன்னு வருது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மனம் முழுக்க பக்தியோடையும் திருப்தியோடையும் அங்கேருந்து கிளம்பினோம். இப்போ நேராக சேலத்துக்கு போய் வெளியில் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஏதாவது ஷாப்பிங் ஏரியாவில் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணினோம். கோட்டை ஏரியா, சின்ன கடை தெரு, முதல் அக்ரஹாரம், 2ஆம் அக்ரஹாரம், செவ்வாப்பேட்டை இதெல்லாம் தான் சேலத்தோட மெயின் ஷாப்பிங் ஏரியா. ஆனால் காரை எடுத்துட்டு அந்த இடத்துக்கெல்லாம் போகவே கூடாது. ஏன்னா எங்கேயுமே பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடமே கிடையாது. அதே மாதிரி வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸும் அதிகமாக கண்ணுக்கு தென்படவே இல்லை. அப்படியே 1 2 இருந்தாலும் அங்கே பார்க்கிங் பண்ணுறதுக்கு வசதி இல்லை. அதனால காரில் உட்காந்தபடியே எல்லா கடைகளையும் சுற்றி பார்த்துட்டோம். பெரிய கடத்தெரு, எக்கச்சக்க கடைகள், நிறைய நகை கடைகள் தான் ஜாஸ்தி. நேற்று ராத்திரி நம்ம தரிசனம் பண்ணின பெரிய மாரியம்மன் கோவில் இதுதான். எல்லா கடை தெருக்களும் இந்த கோவிலை சுற்றி தான் இருக்குது. சேலத்தில் நான் கவனித்த சிறப்பு அம்சம் இந்த மாதிரி ஃப்ளைஓவர்ஸ். எந்த இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ளைஓவர்ஸ் மேலே ஏறி தான் போயாகணும். நிறைய இடங்களில் 2 அடுக்கு ஃப்ளைஓவர்லாம் கூட இருக்குது. எங்கள் ஹோட்டலுக்கு போகிற வழியில் ஒருத்தர் இது மாதிரி நிறையா க்ரோ பேக்ஸ் தைச்சு வித்துட்டு இருந்தார். குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்தது, ப்ரைஸும் ரீசனபிளாக இருந்ததுன்னு அவர்கிட்ட நிறையா வாங்கினேன். இந்த மாதிரி சிறு தொழில் பண்ணுறவங்கள ஆதரிக்கிறது ஒரு தனி சந்தோஷம்தான். ஹோட்டலுக்கு போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரமாக கிளம்பி சேலத்தில் இருக்கிற எங்களோட நண்பர் திரு முரளி சீதாராமன் அவர்களோட வீட்டுக்கு போனோம். ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸான எங்களுக்கு இதுதான் முதல் சந்திப்புனா கூட இது முதல் சந்திப்பு மாதிரியே இல்லை, ரொம்ப பழகினவங்க மாதிரி தான் இருந்தது. நிறைய நேரம் மகிழ்ச்சியாக பேசிட்டு தாம்பூலம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். முரளி சீதாராமன் சார் தான் சொன்னார், சேலத்தில் கொலுசு ரொம்ப ஃபேமஸ், கட்டாயம் வாங்கிட்டு போங்கன்னு. அதனால் நேராக நாங்கள் வந்தது செவ்வாப்பேட்டை. இந்த தெரு முழுக்க எக்கச்சக்கமான நகைக்கடைகள். நான் போனது ஏஆர்எஸ் ஜுவல்லர்ஸ். கொலுசு மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது சேலத்தில் மிகப்பெரிய தொழிலாம். இங்கே எல்லாமே ஹேண்ட்மேடு கொலுசு தான், மெஷின் மேடு கிடையாது. இந்த ஊர் கொலுசுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன், தட் இஸ் ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஊருக்கு வந்துட்டு ஒரு கொலுசாவது வாங்காமல் போகலாமா? அதனால தான் கட்டாயம் வாங்கணும்னு வந்தேன். வெள்ளி விலை ராக்கெட் உயரத்துக்கு ஏறி இருந்தாலும்
ஒரே ஒரு சிம்பிள் கொலுசு ஒன்று வாங்கிட்டேன். எவ்வளவு வெரைட்டி மேலே 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 டிசைன்ஸ் காமிச்சுட்டே இருந்தாங்க. சத்தம் வர கொலுசு, சத்தம் வராத கொலுசு, எக்கச்சக்க வெரைட்டிஸ். எதை பார்த்தாலும் ஆசையாக இருந்தது. இந்த ஒரு கொலுசோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த திருகாணி தான். இந்த திருகாணி காலை குத்தாது அப்படின்னு நிறையா பேர் வாங்கிப்பாங்களாம். எல்லா டிசைனையும் பார்த்துட்டு நான் சிம்பிளாக ஒன்று எனக்காக எடுத்துட்டேன். வெள்ளி கொலுசெல்லாம் இத்தனை விலை கொடுத்து வாங்குவோன்னு நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் என்ன பண்ணுறது, ஆசைக்கு ஒன்று வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். நேராக ஹோட்டலுக்கு போய் டின்னர் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டோம். நாளைக்கு காலம்புற சீக்கிரமே எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நேராக தாரமங்கலம் கோயிலை போய் பார்த்துட்டு அங்கேருந்து தருமபுரிக்கு போக போகிறோம். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் அதியமான் கோட்டையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமா வெங்கட். பாய்.